ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இணைய தொழில்நுட்ப நிபுணர் கார்த்திக் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். சுகாதாரத்துறையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பற்றி சென்ற பகுதியில் பார்த்தோம் கார்த்திக். இதுலயே நம்ம ட்ரோன் பயன்பாட்டையும் இணைக்க முடியுமா? நீங்கள் ஒன்று கூட யோசிச்சு பாருங்களேன். இப்போ ட்ரோன்ஸ் இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் மூலியமா ஒரு மெடிசன் தேவை, யாருக்கும் ஒரு ஸ்னேக் பைட் ஆயிடுச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்னேக் பைட்டுக்கு அந்த ரூரல் வில்லேஜில் இல்லை, ஆனால் டெல்லிக்கு பக்கத்தில் அந்த வில்லேஜ் இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ இல்லை சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த ட்ரோன் சிஸ்டம் மூலியமா நம்ம அந்த மெடிசனை உடனே நமக்கு ஒரு ஆப்ல வருது. அந்த மெடிசனை வேர் ஹவுஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரொபோட்டிக்கா எடுத்து அந்த ட்ரோன் அங்கே பறந்து போய் அங்கே இருக்கவங்களுக்கு அந்த மெடிசன் தர முடியும் அப்படின்ற ஒரு இது ஃபேண்டசியே இல்லை. இது பண்ண முடியும். இப்போ அது ஒரு ரிசர்ச் ஸ்டேட்ல இருக்கு. இது வெளியில வரும்போது நமக்கு பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்காக நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி கூட நான் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட பார்த்து சொல்றேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ல நம்ம ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணிட்டோம் வேர்ல்டுக்கு. பாத்தீங்கன்னா ட்ரோனை பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல கூட யூஸ் பண்ணி நம்ம சாதனை படைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசும் போதே திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புனித தீர்த்தம் தெளிக்கிறதே ட்ரோன்ல தான் பண்ணாங்க. ஸோ நம்ம இப்போ கல்யாண வீட்டில இருந்து எல்லா இடத்துலயும் ட்ரோனை கேஷுவலா பார்த்து பழகிட்டோம். அது நமக்கு டாய் ஆயிடுச்சு. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய முன்னேற்றம். ஆமா, அது பாசிபிள் தானே. அதுல மனுஷங்களும் உட்காந்து டிராவல் பண்ண போறாங்க. அதுக்கும் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிள். அதெல்லாம் இன்னும் ரியல் யூஸுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வரணும், அவ்வளவுதான். ஆனா ட்ரோன்ல இந்தியாவோட செயல்பாடு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனி கருடா ஏரோஸ்பேஸ். இவங்க 10 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்காங்க. 65% ஆஃப் ட்ரோன்ஸ் ஆர் மேட் இன் இந்தியா. ஸோ நம்மளே வெளியில இருக்க டெக்னாலஜி இல்லாம 100% நம்மளே பண்ணணும்ன்ற ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணணும்ன்றது அவங்களோட இலக்கா அவர் ஷேர் பண்ணாரு. இப்போ இந்த ட்ரோன்ஸ் ஓகே கல்யாண வீட்டில் கேமரா எடுக்கிற ட்ரோன்ஸா அப்படின்னா இல்லை. இவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கான ட்ரோன்ஸ், பூச்சி மருந்து தெளிக்கிறது, அப்புறம் அதை போட்டோ எடுத்து விஷுவலைஸ் பண்றது, அந்த மாதிரி என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே. ஸோ அது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டோட. முன்னாடி வியந்து பார்த்த விஷயம் இப்போ சர்வசாதாரணமா பயன்பாட்டுக்கே வந்திருக்கு. ஆமா, இதுல எவ்வளவு வேலை பாருங்க. ட்ரோன் உருவாக்குறது, மேனுஃபேக்சர் பண்றது, அதை ஒருத்தவங்க வாங்கணும், அதை ரெண்டல்ல வில்லேஜஸ்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ரெண்டல்ல கொடுத்தவங்க சர்வீஸ் பேசிஸ்ல டெய்லியும் அது அவங்க ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு அஃபோர்டபிலிட்டியும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரோன் அக்ரிகல்ச்சர்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களோட பிசினஸ் டர்ன் ஓவர் அக்ரிகல்ச்சர்ல தான். கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் மேட் ட்ரோன்ஸை வாங்குறதுக்கு லோன்ஸ் நிறைய தராங்க, நிறைய பெனிஃபிட்ஸோட. அதுக்கப்புறம் அவங்களோட 75% ஆஃப் ஆர்டர் புக் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் தான். இதுல நான் ஹைலைட்டா சொல்ல வேண்டியது ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கருடா ஏரோஸ்பேஸ் ட்ரோன் இது தமிழ்நாட்டை சேர்ந்தது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தளவாடங்களை பயன்படுத்தி தான் ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம வெற்றி பெற்றோம் 100%. அதுல அந்த ஆபரேஷனோட அக்யூரசி உலகத்தையே வியக்க வச்சது. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்காக அவங்க செஞ்ச இந்த ட்ரோன்ஸ் இருக்கு. இந்த ட்ரோன்ஸ் அக்யூரசியை ப்ரூவ் பண்ணியாச்சு. அக்ரிகல்ச்சர்ல ஏற்கனவே அவங்க 75% இருந்தாங்க. இந்த ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டிக்காகவும் ட்ரோன்ஸ் அவங்க சக்சீட் பண்ணதுனால வேர்ல்டு மார்க்கெட் அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் பிளஸ் செக்யூரிட்டி ட்ரோன்ஸுக்கும் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய குவியறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஇஓ எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதனால அவங்க இந்தியாவில் மேக் பண்ண ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து குளோபல் எக்ஸ்போர்ட்டையும் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆம்பிபிஎஸ் ட்ரோன்ஸும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னா நிலத்துல, நீர்ல, ஆகாயத்துல மூணுத்துலயுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸையும் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் பங்கர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸ் பத்தி பேசுறோம். இப்போ எப்படி நமக்கு ஓகே கம்ப்யூட்டர் வந்தது, மொபைல் வந்தது, ஒரு புது டிவைஸ் வந்தது, அந்த மாதிரி தான் ட்ரோன்ஸும். இப்போ இந்த ஏஐயோட இந்த ட்ரோன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு பாருங்க. அதோட அந்த செயல்திறன் அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அப்படின்றது நம்மளால எக்ஸாக்ட்லி. ஏஐயோட ட்ரோன்ஸ் வரும்போது அந்த ட்ரோனுக்கு ஒரு மூளை கொடுக்கப்படுது. அந்த மூளையோட இன்டெலிஜென்ஸ் மூலியமா தானே எடுத்து சில விஷயங்களை செயல்பட முடியுது. இந்த இடத்துல அவங்களோட மூளையை வச்சு அந்த ட்ரோன் என்னெல்லாம் செயல்படலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த கவர்னன்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொண்டு வரணும்ன்றத நம்ம ப்ரீவியஸா பேசணும். அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி மனிதருக்கு எந்த பாதிப்பும் வராம மனிதரோட வெல்ஃபேருக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த இந்த ட்ரோன்ஸால பண்ண முடிஞ்சதுன்னா, எங்க இருந்தோ ஒரு ஸ்னேக் பைட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வரும்போது மனுஷனோட இன்டர்வென்ஷனே இல்லாம நேரா போய் எங்க மருந்து இருக்குன்னு அதை கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு
போய் அவங்க கிட்ட அங்கே சேர்த்து அங்கே போகும்போதே அந்த டாக்டர் நர்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த டைமுக்கு நான் இங்கே வந்துடுவேன், இந்த டைமுக்கு நீங்களும் அங்கே இருங்க அப்படின்னா ஒரு லைஃப் சேவிங் மெக்கானிசமாக அந்த சிஸ்டம் உருவாகுது. ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி த்ரெட் வரும்போதும் அதை நம்ம ஒரு பலமாக அட்டாக் பண்ணி அந்த சைடும் நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்க முடியும். ஆமா, நம்ம மக்கள் மட்டும் இல்ல, எதிரி நாட்டு மக்களையும் நம்ம மக்களா நினைச்சு யாரு இதுக்கு காசோ அவங்கள மட்டும் ப்ரிசைஸா அட்டாக் பண்ணும். தீவிரவாத முகாம்களை மட்டும் தான் அழிச்சது, அவங்கள மட்டும் தான் அட்டாக் பண்ணும். அந்த அளவுக்கு ப்ரிசைஸா நம்ம அட்டாக் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த ட்ரோன் எப்படி வந்து ஏஐ சிஸ்டமோட சேருதோ அது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆக்மெண்டட் ரியாலிட்டி, VR, AR அப்படிலாம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய கண்ணாடி போட்டுட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லயும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவர் ஹவுஸில் போய் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா முன்னெல்லாம் வந்து அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணி ஒரு 100 பேரை கூப்பிட்டு போய் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெயின் பண்ணும்போதே பல டிவைசஸ் அவங்க தப்பாக பண்ணி உடச்சிருவாங்க. கரெக்டுங்களா? இவங்களை டெய்லியும் கூட்டிட்டு இத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் அந்த AR/VR + AI இன்டெலிஜென்ஸ் சேர்ந்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ரூம்ல கண்ணாடி மாட்டி விட்டுட்டு அந்த பவர் ஹவுஸ்குள்ள உண்மையாவே விர்ச்சுவலா நுழைஞ்சு அந்த ட்ரைனிங்லாம் எடுத்துப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல அவங்க சர்டிஃபிகேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சர்டிஃபிகேட் வாங்கின அப்புறம் தான் ரியல் பிளேஸுக்கு போவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு நேரா போய் அவங்க டேமேஜ் பண்றது, டெய்லியும் இங்க இருந்து அங்க டிராவல் பண்ற காஸ்ட், இந்த மாதிரி பல காஸ்ட் அவாய்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரைனிங்கும் கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல அவங்க பண்ணிக்க முடியும். இப்போ இந்த AR/VR டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி எப்பவுமே வந்து ஏஐக்கு எப்படி நமக்கு கால் கை புதுசா ஒரு விஷயங்கள் எவால்வ் ஆகுதோ அந்த மாதிரி ஏஐக்கும் வந்து தேவையான டிவைசஸ் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ரோபோட்ஸும் நீங்க ஏற்கனவே நிறைய ஷோஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் வந்து ஷாவ்லின் டெம்பிள்ல குங்ஃபு பிராக்டிஸ் பண்ற ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு இது எல்லாமே அஃபோர்டபுளான ரேட்ல ப்ரொடெக்டிவா மனுஷன் அட்டாக் பண்ணாத ஒரு கவர்னன்ஸோட யூசபிலிட்டிக்கு வர்றது தான் மேட்டர் ஆஃப் டைம். நிச்சயமா ஏற்கனவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஏஐ தொழில்நுட்பமும் வந்து அதோட சேர்ந்தது அப்படின்னா நம்ம நாட்டோட முன்னேற்றம் அப்படின்றது உறுதி அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் இதை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் மக்கள்? இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? குறிப்பாக பாடத்திட்டத்தில் வந்து இதற்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கா? பள்ளி மாணவர்கள் கிட்ட இருந்தே வழங்கப்பட்டிருக்கா, இல்லை கல்லூரி மாணவர்கள் கிட்ட இருந்து வழங்கப்பட்டிருக்கா? இப்போ நான் இருக்கேன், நானே வந்து ஏஐ பற்றி படிக்கணும் அப்படின்னா எனக்கான கோர்சஸ் வந்து வழங்கப்படுதா? ஓகே, இப்போ இதில் பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டூல் வருது, அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை விட ஒரு பெட்டர் டூல் வந்துடுது. ஸோ இப்போ படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா இதுக்கான கரிக்குலம் இது வெளியே வரும். அப்புறம் அது ஒரு 20-30 வருஷமாக அதை படிப்பாங்க. இப்போ வந்து 6 மாதத்தில் அந்த கரிக்குலமே மாறுற மாதிரி ஒரு டிஸ்ரப்டிவ் ஏஜில் இருக்கும் நம்ம. அப்போ நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது? எப்போவுமே விஷயங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கும், அந்த ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அப்போ ஏஐக்கு என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னா, முதல்ல உங்கள் கியூரியாசிட்டி, அதான் ஃபவுண்டேஷன். இந்த ஏஐ இப்போ ChatGPT இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜெமினி இருக்குது. இந்த மாதிரி ஏஐ மாடல் என்ன இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்லுவேன், நீங்கள் அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அதுக்கு பழக முடியும். என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐ ஓப்பன் ஆகும். எப்படி ஃபோன் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபோன் வந்த புதுசில் ஃபோனை நாங்கள் பசங்க யூஸ் பண்ணும்போது பெரியவங்க வந்து ஃபோன் வந்த புதுசில் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா ரிசீவரை திருப்பி வச்சு பேசி எக்ஸாக்ட்லி லேண்ட்லைன் வந்து ரிசீவரை திருப்பி வச்சு பேசுவோம். ஆனால் இப்போ அதே பெரியவங்க ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. மொபைலுக்கு வாங்கினீங்கன்னா அவங்க கோபப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சீனியர் சிட்டிசன் முதற்கொண்டு இப்போ வந்து பார்த்துட்டு தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால என்ன ஆகுது, அது யூஸ் ஆகணும். அதுக்கு யூஸ் ஆன அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இதில் வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது, தீயதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது எப்பவுமே இருக்குது, அது இல்லைன்னு நம்ம போய் சொல்ல முடியாது. ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். ஏஏ அதே மாதிரி நீங்களும் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ண பாருங்க. ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளமா, இல்லை உங்கள் அப்பா வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனையா, இந்த ப்ராப்ளம் என்ன, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் வேணுமா, என்ன மாதிரி பண்ணலாம், அவங்க வேலை பார்க்குறதுல என்ன பண்ணலாம், இல்லை நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கணுமா, உங்கள் திங்கிங்கில் என்ன இருக்குன்றதை நீங்கள் பிரெயின் ஸ்ட்ராம், அதாவது அது கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுங்கள். ஏஐயோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு ஐடியா உருவாக்கு. இல்லை எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது, ஒரு விஷயத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த விஷயத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, நான் எப்படி நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் நீங்கள் ஏஐ கூட பேசி கற்றுக்க முடியும். அது எந்த லெவல்லனா ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஹை சிலபஸை கூட உங்களால் ஏஐ மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி எனக்கு நீ சொல்லி தர முடியுமான்னு நீங்கள் ஏஐ கேட்டு பாருங்களேன். நீங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசுகிற இங்கிலீஷ் டோன்லேயே வந்து ஏஐ பேசும். இப்போ நீங்கள் ஹிலேரியஸாக எனக்கு பொலிட்டிக்கல் கமெண்ட் இப்போ இருக்கிற நியூஸை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நியூஸை பேசும். இப்போ இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே யூ வில் என்ஜாய்.
என்ஜாய். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க முதல்ல யூஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கியூரியாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்ற கியூரியாசிட்டி வேணும். அப்புறம் அந்த ப்ராப்ளமை க்ரீடியாக இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்ற பொறுப்பு வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான படிப்பு வேணும். என்ன படிப்பு? கண்டிப்பாக மேக்ஸ் வேணும். அப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரிய நிறைய லாங்குவேஜஸில் இருக்கிற முக்கியமான, ஏன் நம்ம தமிழை கொண்டாடுறோம் அப்படின்னா தமிழில் இருக்கிற லிட்ரேச்சர், அந்த ரிச் லிட்ரேச்சர், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் என்னெல்லாம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ நேரம் உட்காரீங்களோ அவ்வளோக்கு இன்ஃபீல்டில் போயும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் யாருக்குன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்தை. இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு டிஸ்ரப்டிவ் அன்கன்வென்ஷனல் எஜுகேஷன் ரோட் மேப்ல நம்ம இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ முன்ன டைப் ரைட்டிங் கத்துப்பாங்க, ஒரு விஷயம் பண்ணும்போது சைட்ல டைப் ரைட்டிங் கத்துப்பாங்க, சைட்ல இங்கிலீஷ் கத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டா ரிலேட்டட் விஷயத்தையோ இல்ல ஏஐ ரிலேட்டட் விஷயத்தையோ என்னெல்லாம் புதுசா வருதோ அதை நீங்க எங்கேயோ தேடி கூட படிக்க தேவையில்லை. இப்போ இந்த சோவரியன் மாடல் இந்தியாவில் மேக் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுலயே அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அங்கேயே போய் படிக்கலாம் அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஜெமினி மாடல், கிளாட் எல்லாமே போய் பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு அங்கேயே கோர்சஸ் இருக்கும். நீங்க அங்கேயே போய் அதை யூஸ் பண்றதை கத்து. இன்னொன்று இப்போ சென்னை ஐஐடிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஏஐ கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாமும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஐஐடி எக்ஸலண்டா பண்றாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிங்கிள் மைண்ட் பண்றதோட ஒரு கலெக்டிவ் மைண்ட் பண்றதோட வேல்யூவே ஜாஸ்தி. அதுல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ், அவங்களோட இன்டென்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்கன்னா அதோட அவுட்கம் வேற லெவலில் இருக்கு. எந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் அதை ஃபர்தராக எடுத்துட்டு போறாங்களோ நீங்க அந்த இடத்துல நீங்க போய் சேரணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தனியாகவும் பண்ணலாம். ஏன் பிசிக்ஸ் புக் இருக்கு, நம்ம தனியாக உட்காந்து படிச்சு பண்ணலாமே, ஏன் நம்ம போய் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதையும். ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிசிக்ஸ் புக்கு 30 வருஷமா படிச்சிருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை இருந்து அது 3 மாசம் ஆகலாம், அது 3 வாரம் ஆயிடலாம். அந்த அளவுக்கு அது மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு மாறுற இடத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதை குயிக்கா அடாப்ட் பண்ணி வேல்யூ கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றாங்களோ தே ஆர் இன் டூயிங் தட் ஆல்ரெடி. அந்த சிஸ்டம் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸோட நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் ரொம்ப ரேப்பிடா க்ரோ ஆகும். ஒரே ஆளு டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் ஆக முடியும். இவ்வளவு புக்கை படிச்சு அதோட எசன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுது இல்லையா? இப்போ இந்த ஏஐ மாடல் மூலியமா நீங்க ரொம்ப குயிக்கா அந்த விஷயத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியும். அதாவது படிக்கிறத எளிமையாக்குது, பயங்கர எளிமையாக்குறது. படிக்கிறத புரிஞ்சுக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி புரிஞ்சுப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் வேற விஷயத்தை தேடி தேடி நம்ம படிக்கிறதுக்கான அந்த விஷயத்தையும் இல்ல எனக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கு, நான் படிக்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ஈஸின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஏஐ நமக்கு அதை கொடுக்குது நம்மளால. கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு 40 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட புரிதல் தன்மை வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு அது படிக்க வரலன்னு அர்த்தம் இல்ல, அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி அது போய் சேரல அவங்க கிட்ட. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்க லோக்கலைஸ்டு திங்கிங் நீங்க ஏஐ கூட பேச 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 ஓ இந்த பர்சன் இப்படிதான் கொஸ்டின் கேட்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஆன்சர் சொன்னா புரியுது அப்படின்றத கொஞ்சம் டைம்ல அந்த ஏஐ புரிஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க உங்களுக்கு ஈஸியா புரியும். விவசாயத்துல இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பிசிக்ஸ் எக்ஸாம்பிளும் சரி, ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தியும் சரி விவசாயத்தோட ரிலேட் பண்ணி சொல்லும்போது ஈஸியா புரியும். ஆனா அதே குழந்தைக்கு ஒரு மேத்தமெட்டிஷியன் பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னா புரியாது இல்லையா? அதே தான் வைஸ் வர்சா. ஆனா இப்போ இந்த ஏஐயால இப்படி சொல்ல முடியும். அதனால தான் நாங்க தமாஷா சொல்றது உண்டு, இவ்வளவு நாள் 40 குழந்தைங்களை ஒரு டீச்சர் படிக்க வச்சாங்க. இப்போ 40 குழந்தைங்கள்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் 40 டீச்சர் இருப்பாங்க ஏஐ வெர்ஷன்ல. அந்த குழந்தைக்கு என்ன எப்படி புரியும்ன்றதெல்லாம் பண்ணி அந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஐ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த அக்கறையோட அந்த படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஏஐ சிஸ்டமால முடியும். அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிச்சயமா. அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம எப்படிலாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம், அதனுடைய பயன்பாடு எந்தெந்த துறைகளில் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும், ஏன் இந்த செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்குது, இந்த மாநாட்டின் மூலமாக என்ன நன்மைகள் உலகத்திற்கே கிடைக்கும், இப்படி நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.